ஏற்கனவே குறுவை சாகுபடியில விவசாயிகளுக்கு முறையான எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல, எந்த விதமான முன்னேற்பாடுகளும் விவசாயிகளுக்கு இது வரைக்கும் செய்யல. ஜூன் மாசம் நான் ஏற்கனவே பல முறை நான் பேட்டி கொடுத்திருக்கேன். ஜூன் மாசம் 1ஆம் தேதி 6,30,000 ஏக்கர் நடப்பட்டது முதலமைச்சருக்கு தெரியும். அதனுடைய எல்லாருக்கும் அவருக்கு சொல்லப்பட்டது. அது செப்டம்பர் மாதம் அறுவடை வருங்கிறது முதலமைச்சருக்கு தெரியும். ஏன்னா அவரு டெல்டாக்காரன் அவர் முதலமைச்சர். ஆனா செப்டம்பர் மாசம் மழை வரும் அப்படின்னு தெரிஞ்சு ஏற்கனவே சட்டமன்றத்தை அறிவிச்சிருக்காங்க. 10 கோடி ரூபாய் செலவுல வானிலை அறிக்கையை பத்தி அறிவதற்கான டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதை ஏன் பயன்படுத்தல அப்படிங்கிறத பயன்படுத்திருக்காங்களா, அதை வாங்கினாங்களா, ஏன் வாங்கலையா? சரி, மழை வந்த பிறகாவது உடனடியாக போய் எல்லா நெல்லையும் கொள்முதல் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் எந்த நெல்லையும் அவங்க கொள்முதல் பண்ணல. தமிழக அரசு எந்த ஒரு கொள்முதல் நிலையங்களையும் அவங்க ஏற்படுத்தவும் இல்லை. மாறாக மத்திய அரசு தமிழ்நாட்டில் 6 இடங்கள்ல கொள்முதல் நிலையங்கள் வச்சிருக்காங்க. மத்திய அரசை குறை சொல்லிட்டே இருக்காங்களே தவிர மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு சேர்ற மாதிரி தமிழக அரசு எதுவுமே செய்யல. டெல்டா பகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்களே தவிர எந்த விதமான அக்கறையும் இல்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு.